அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பனி ஷோ சீரியலில் என்ன ப்ரோமோன்னு சொல்லி பார்ப்போம். கோமதி வந்து அவங்களுடைய தம்பி பழனி கிட்டக்க டே பின்னாடி உன் சைக்கிள் இருந்துச்சு, அது எங்கடா காணும் அப்படிங்கிறாங்க. அதான் முன்னாடி இருக்கே கண்ணு, முன்னாடி எப்படா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, சைக்கிள் வந்து பின்னாடி ரொம்ப பாலஞ்சு கிடந்துச்சுல, ரிப்பேராக இருந்துச்சுல, அதை இப்போ எடுத்து ரிப்பேர் பார்த்து கரெக்டாக பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது கண்ணு, நீ ரிப்பேர் பார்த்தியங்கோ அப்படிங்கிறாங்க. பாண்டிட்டு டே உனக்கு தான் வண்டி இருக்கே, அப்படியே கூட அந்த ஒன்றுத்துக்காக அது ஓட்ட சைக்கிளை போய் ரிப்பேர் பார்த்துருக்கேனே. அடமச்சா ரிப்பேர் பார்த்தது நான் கிடையாது, நம்ம கதிர் அப்படின்னு. கதிரா எதுக்குன்னு? ஆமாக்கா, கதிர் வந்து இதுக்கு முன்னாடி டெலிவரி பண்ணிட்டு தானே அவன் ஃப்ரெண்டோட பைக்கை தான் நான் வாங்கியிருந்தான். இப்போ என் ஃப்ரெண்டு ஃபோன் போட்டு பைக் வேணும்னு கேட்டுட்டான். டே இப்போ ஃபோன் போட்டு பைக்கு கேட்காம என்னடா பண்ணுவாங்க ஓனர் அப்படின்னு சொல்லி பண்ணி கேட்குறாங்க. அட இருங்க மச்சா, முழுசாக சொல்லி முடிச்சுக்கிறேன். அவன் பைக் வேணும் கேட்டுட்டானா, இவனும் போய் கொடுத்துட்டானா, டெலிவரிக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தான். அதனால தான் என் சைக்கிளை கொடுத்துருக்கேனே. டே 4 ஃபுல்லாக 7 மணி நேரம் 8 மணி நேரம் வேலை பார்க்குறான், சைக்கிளே வேறு போயிட்டே வரணுமாடா அவன் அப்படின்னு சொல்லி கோமதி ரொம்ப கவலைப்படுறாங்க. ஆமாக்கா, அவன் தாங்க சைக்கிளை பக்காவாக ரெடி பண்ணி போய்கிட்டு இருக்கானே. ஏன் கோமதி, ஆரம்பத்தில் நானும் சைக்கிளில் தானே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தேன், பரவாயில்ல சைக்கிளை போயிட்டு டெலிவரிலாம் பண்ணிட்டு வந்து வேலையெல்லாம் செஞ்சு நல்லா அனுபவப்படட்டும், நிறைய கஷ்டப்படட்டும், அப்போ தான் துட்டுண்டான அருமை என்னங்கிறது தெரிஞ்சு வளரட்டும் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லார். அது சரி அப்படின்ட்டு அடுத்து கதிரும் உள்ளே வராரு. என்னம்மாமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு பழனியை பார்த்து கேட்குறாங்க. டே கதிர், நீ எதுக்கு சைக்கிளில் போய் கஷ்டப்படுற, உனக்கு பிடிச்ச கலரு பிடிச்ச காரு அதெல்லாம் சொல்லு, வீட்டிலவே உனக்கு வாங்கித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தானே மச்சான் அப்படின்னு சொல்லி பாண்டியனை பார்த்து பழனி கேட்குறாரு. அவர் முறைக்கிறாரு. ஐயோ, ஒரு ஃப்ளோவில் வேறு வாயை தேவையில்லாமல் ஓவராக வளரிட்டுமோ, எல்லாரும் இப்போ நம்மளை முறைக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. எனக்கு சைக்கிளே போதுமாம்மா, நான் இதிலே போயிட்டு மேனேஜ் பண்ணிக்கிடுவேன், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பற்றிலாம் யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை, ஆனால் சரவணன் என்னை பற்றி கொஞ்சமாவது கவலைப்பட சொல்லு அப்படின்னு சொல்லி கதிர் பேசுகிறார். ஏமா என்ன சரவணுக்கு என்னவா பண்ணின்னு கேட்குறாங்க. அண்ணனும் அண்ணியும் ஊருக்கு எங்கேயா போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க 2-3 நாளாக, அவரை மோத எங்கேயாவது ஊருக்கு அனுப்பி வைக்க சொல்லுமாமா அப்படின்னு சொல்லி பழனிக்கிட்டக்க சொல்லிடுறாரு. இவர் கோவப்பட்டு, ஆமாம் இவனுக்கே இங்கே வழி இல்லைங்க, இதில் இவன் அடுத்த சப்போர்ட்டுக்கு வரையான்ட்டு பாண்டியன் வந்து கோவப்பட்டு எழுச்சி போயிறாரு. டேய் உனக்கே இங்கே வழி இல்லை, நீ உங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறப்பாரு, இருந்தாலும் உனக்கு தைரியம் ரொம்ப தான்டா அப்படின்னு சொல்லி பழனி பேசுகிறாங்க. கோமதிட்டு, ஏண்டா கதிர் சைக்கிளை போக ரொம்ப கஷ்டமாக இருக்காடா, ஏன்டா இப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற அப்படின்னு கதிரை பார்த்து கேட்குறாங்க. கதிர் ஒன்றுமே சொல்லாமல் அக்கடுத்து போயிடுறாரு. ஸோ அப்பயும் கோமதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தான் பையன் தங்கிட்ட பேச மாட்டேங்கிறாரே அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு செந்தில் மீனா 2 பேர் காட்டுறாங்க. மீனா வந்து வாட்ச் கொடுக்குறாங்க செந்தில் கிட்டக்க. என்ன இது அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அப்பாவோட 50வது பிறந்தநாளுக்கு வாட்ச் வாங்கி கொடுக்கணும், எப்படி எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சுன்னு நம்பிக்கையோடு இருந்தேன், அதே போல் வேலை கிடச்சிச்சு, சேலரிலாம் கிடச்சிச்சு, வாட்சும் வாங்கிட்டேன், ஆனால் எங்கள் அப்பாட்ட கொடுக்க முடியலையே, அதனால தான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நீ பேசாமல் உங்கள் அப்பாவுக்கு தானே வாங்கினேன், உங்கள் அப்பாவை பார்த்து போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு. ஏன் கோயிலில் போய் பார்த்து வாங்கி நல்லா வசம் வாங்கி கட்டிட்டு போதாதான்னு, வா மீனா வீட்டுக்கு வேணான்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா ஒன்று ட்ராப் பண்ணுறேன் இன்றைக்கி வேலைக்கு அப்படிங்கிறாங்க. எதுக்கு இங்கே வேறு லேட் ஆகுதுன்னு சொல்லி கடைக்கு போக லேட் ஆகுன்ட்டு மாமாட்ட வேறு வசம் வாங்கி பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேணானே, ஏன்டி நான் தானே கூட்டிகிட்டு போகிறேங்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் வா அப்படிங்கிறாங்க. மீனா யோசிச்சுட்டே இருக்காங்க. என்னடி இது உன் புருஷன் கூட சைக்கிளில் வண்டியில் போகணுன்னு சொல்லி கூப்பிட்றேன், அதுக்கு வர மாட்டேங்கிறான்னு. சரின்னு இவங்க 2 பேரும் போகிறாங்க. போகும்போதே அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கும் போயிடுறாரு. அவர் போய் வாட்சி மீனாட்ட சொல்கிறாங்க, நீ போய் கொடுத்துட்டு அப்படின்ட்டு. மீனாவும் உள்ளே போயிடுறாங்க. போய் வாட்சை கொடுக்குறக்கா போகிறாங்க. அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஐயோ நீ எதுக்கு இங்கே வந்து அப்பா பார்த்தா தப்பாக நினச்சிருக்கோம், போகும்போது கிளம்பு அப்படின்னு அவங்க மீனாவை பார்த்து அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா நான் பார்க்க வந்ததே அப்பாவை தாம்மா, அப்பா எங்கம்மா போயிருக்காரு, இந்த வாட்சை வாங்கி கொடுக்குறக்காதாம்மா வந்தேனே, அதில் ஒன்றும் வேண்டாம், நீ வந்து கிளம்பு மீன் அந்த இடத்த விட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா வந்துடுறாரு. ஏய் நீ என்ன தாய் பாசத்தை உறவாடுறியோ, அதான் கோயிலில் வந்து வாங்கி பற்றிட்டதெல்லாம் காணாதா, வெளியே போச்சிருனே. அப்பா நான் பார்க்க வந்தது உங்களை தான்ப்பா, 50வது பிறந்தநாள் செலிப்ரேட் பண்ணுவோம், எனக்கு வேலை கிடச்சிரும், நான் என்னோட சம்பளத்தில் வாட்ச் வாங்கி கொடுப்பேனேல, அதே போல் நான் வாட்ச் வாங்கிட்டு அதை கொடுக்குறதுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படின்ட்டு அவங்க வேலைக்காரம்மா கூப்பிட்டு, வீடை வந்து பூட்டியில் வச்சுக்க மாட்டியா, வீடு திறந்தா கண்டதெல்லாம் உள்ளே வருது பாரு அப்படிங்கிறாங்க. போதும்ப்பா பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ தான் கோவத்தில் திட்டினாலும் பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. ஆனால் அவர் கோவத்தில் வந்து வாட்சை தூக்கி பிடுங்கி அப்படியே தூர வீசிடுறாரு. நெக்ஸ்ட்டு ராஜியை கட்டுறாங்க. ராஜி வந்து பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க பஸ்ஸுக்காக. என்னடி இவ்வளோ நேரம் இன்னும் பஸ்ஸையே காணும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம காலேஜ் போன மாதிரி தான் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்தில் கதிர் வந்து சைக்கிளில் வராரு. கதிரோட ஃப்ரெண்டு இங்கே நிற்கிறாங்க. இங்கே போகிறடா கதிர் சைக்கிளில் வராண்டா அப்படிங்கிறாங்க. கதிர் கிட்டக்க பஸ் ஸ்டாப் கிட்டக்க வராரு. டே வரீங்களா, காலேஜ் தான் போகிறேன், சைக்கிளில் போகிறேன் வரியா அப்படிங்கிறாங்க. என்னது சைக்கிளில், இந்த சைக்கிளில் போனால் 2 நாள் ஆகும்டா, நீ ஒழுங்காக பஸ்ஸை சைக்கிளை நிப்பாட்டிட்டீங்க கூட பஸ்ஸுக்கு வான்னு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சைக்கிளே பார்த்து போய்க்கிறேன், உங்களெல்லாம் காலேஜில் வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்ட்டு போயிடுறாரு. போடாப்போ அந்த ஓட்ட சைக்கிளை தூக்கி போடாமல் இதில் போய் போகிறான் பாருன்ட்டு கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க. உடனே ராஜி வந்துட்டு ஏய் ஹலோ அப்படிங்கிறாங்க. யாரை கூப்பிடுற, கதிரா அப்படின்னு ஃப்ரெண்டு கேட்குறாங்க. ஆமாண்ணே. கதிரை கூப்பிடுறதுக்கு மாமா அத்தா மச்சான் அன்பா கூப்பிடுவியா, ஹலோங்கிறனே. ஐயோ நீ வேறு பேசாமல் இருடி அப்படின்ட்டு பின்னாடியே ஓடி போகிறாங்க. ஹலோன்னு கூப்பிட்றாங்க. கதிருக்கு காது கேட்காம சைக்கிள் ஓடிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் கதிர் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் நின்றாரு. என்ன எதுக்கு இப்படி ஓடி வர்ற அப்படிங்கிறாங்க. என்ன இங்கே வந்து என்கிட்ட எதுவும் சொல்ல போறியா நீ அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எங்கே போகிற, சைக்கிள்லையா போகிற அப்படின்னு. ஏன் அவங்களாம் இவ்வளோ நேரம் என்னை ஓட்டினது பண்ணி இப்போ நீ வேறு என்னை ஓட்ட போறியா சைக்கிளை வச்சு. ஆமாம் இது ஓட்ட சைக்கிள் தான், இதுக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிற சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போ வந்து ஒரு சைக்கிள் வச்சு கிண்டல் பண்ணுறேன்னு சொல்கிறியா
அப்புறம் இல்லையா பின்ன எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன்னு, இல்லை காலேஜுக்கு லேட் ஆயிடுச்சு பஸ்ஸு வேறு காணோன்னு, அதுக்கு வேணா நான் வேணா 2 பஸ்ஸை வாங்கி விடட்டுமா, அந்தளவுக்கு ஆனால் என்கிட்ட இன்னும் பணம் இல்லையேன்னு. என்ன எப்போ பார்த்தாலும் நக்கலாகவே பேசுகிற, ஒழுங்காக பேச மாட்டியா நீன்னு ராஜி கேட்குறாங்க. அப்புறம் என்ன பஸ்ஸு வரட்ட நான் என்ன பண்ண முடியும்னு, என்னை காலேஜில் விடணும் அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. காலேஜில் விடணுமா, அது எப்படி விட முடியும், அதெல்லாம் என்னால் விட முடியும்னு, இந்த சைக்கிளில் தான் நானும் வருவேன் அப்படிங்கிறாங்க. சைக்கிளில் காலேஜுக்கு அதெல்லாம் முடியாது, போய் பஸ்ஸு வரும் பஸ்ஸில் நின்று வெயிட் பண்ணி வா நீ இப்படி காலேஜுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ இப்போ புரிஞ்சு போச்சு, எனக்கு தெரிஞ்சு போச்சு, உனக்கு டபுள்ஸ் அடிக்க தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏய் யாரை கேட்டு யார்கிட்ட என்ன சொன்னேன், டபுள்ஸ் அடிக்க தெரியாது, அதெல்லாம் ட்ரிபிள்ஸே அடிப்பேன். அப்புறம் என்ன உனக்கு பயம்தான், நான் என்னை கீழே போட்டு தள்ளி விட்டுருவேன், கீழே விழுந்துருவேன் சொல்லி பயப்படுறதானே செய்கிறேன் நீ அப்படிங்கிறாங்க. பயமா யாருக்கு, எனக்கு அவங்க அப்பாட்ட உங்கள் சித்தப்பாட்ட உங்கள் குமாரன்லாம் போய் கேட்டுப்பாரு யாருக்கு பயம்னு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அது வேறு இது வேறு, உனக்கு 2 சான்ஸ் தான், ஒன்று என்னை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போ, இல்லை என்னை ஓட்டிகிட்டு போகிறதுக்கு பயம்னு சொல்லி நீ ஒத்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, எனக்கெல்லாம் பயம் இல்லை, அப்போ என்ன காலேஜுக்கு கூட்டிகிட்டு போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்குறாங்க, என் ஃப்ரெண்டு பார்க்குறாங்க, அசிங்கமாக போயிருப்போது நம்ம 2 பேருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி ஏறு அப்படிங்கிறாங்க. முன்னாடி சைக்கிளில் கேரியரில் உட்காந்துட்டு போகிறாங்க. ராஜிக்கும் நல்லாயிருக்கு, இங்கே அவர் கதிருமே நல்லா ஆசைப்பட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக ஓட்டிகிட்டு போகும்போது பார்த்தா ராஜியோட சித்தப்பா வந்துடுறாரு, பைக்கில் புல்லட்டில் நிற்கிறாரு. பிள்ளை இந்த ஒன்றரை ஓட்ட சைக்கிளுக்காக தான் ஆசைப்பட்டு 1 லட்சத்துக்கு மேலே கார் வாங்கி வச்சதை விட்டுட்டு வந்தியா, ஒழுங்கா நீ அங்கேயே இருந்தால் நேரம் காரில் பகுமானமாக போயிருக்கலாம்ல, இப்போ வந்து இந்த ஓட்ட சைக்கிளில் போய்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்க சித்தப்பா வந்து திட்டிகிட்டு இருக்காரு.